தூத்துக்குடி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ள ஒரு கொடூர கொலை சம்பவம் கிராமப்புற மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கள்ளக்காதல் தொடர்பான முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் அருவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. உடன்குடி அருகே உள்ள தாங்கை கைலாசபுரத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி 27 வயதான வேல்முருகன். பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு பைக்கில் பயணித்த உடன்குடி தேரியூரைச் சேர்ந்த 23 வயதான புனிதராஜ் மற்றும் அவரது அண்ணன் நாகராஜ் ஆகியோர் திடீரென வழிமறிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இருவரும் வேல்குமாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. படுகாயமடைந்த வேல்குமார் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மறுநாள் காலையிலேயே உயிரும் இழந்திருக்காரு. போலீசார் விசாரணையில் திருமணமான பெண்ணுடன் புனிதராஜ் பழகி வந்ததை வேல்குமார் கண்டித்ததே இந்த சம்பவத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கு. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் கொலைக்கு வழிவகுத்ததாக போலீசார் கூறியிருக்காங்க. சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைமறைவாக உள்ள புனிதராஜ் மற்றும் நாகராஜ் ஆகியோர் இருவரையும் போலீசார் கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டிருக்காங்க. போலீசார் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக ஊடகங்களில் ஏற்படும் முரண்பாடுகள் இத்தகைய வன்முறைகளாக மாறுவது கவலைக்குரியதாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வராங்க. சட்டம் தனது கடமையை செய்யும் என மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.